சேர்ந்த சிறுமியுடன் பேசிய இளைஞரை கட்டி வைத்து சரமாரியாக தாக்கப்பட்ட சம்பவம் வாணியம்பாடி அருகே அரங்கேறியுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்ட சிறுமியின் தந்தை மாமா மீது வழக்கு பாய்ந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ராமநாயக்கன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி, திம்மாம்பேட்டை அடுத்த பாட்டூர் பகுதியைச் சேர்ந்த கேட்டரிங் தொழிலாளியான 20 வயது அண்ணாமலை இருவரும் வேறு வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இருவரும் நட்பாக பழகி வந்துள்ளனர். இதனை அறிந்த சிறுமியின் பெற்றோர் சிறுமியிடம் பேசக்கூடாது என்று அண்ணாமலையை எச்சரித்ததாக தெரிகிறது. ஆனாலும் இருவரும் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் சிறுமியின் தந்தை சக்திவேல் மற்றும் தாய்மாமா விஜயகுமார் ஆகியோர் அண்ணாமலையை கேட்டரிங் பணி உள்ளதாக கூறி செல்போன் மூலம் பேசி ராமநாயக்கன்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு குடோனிற்கு வரவழைத்து அங்கே அடைத்து வைத்து சக்திவேல் மற்றும் விஜயகுமார் உட்பட சிலர் இரும்பு ராடால் அண்ணாமலையை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் மயங்கிய நிலையில் 2 முறை தண்ணீர் தெளித்து நினைவு வந்ததும் மீண்டும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் உடல் முழுவதும் பலத்த காயமடைந்த அண்ணாமலை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தாக்கப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அம்பலூர் காவல்துறையினர் இளைஞரை தாக்கிய சிறுமியின் தந்தை சக்திவேல் மற்றும் அவரது தாய்மாமா விஜயகுமார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிறுமியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் இளைஞர் அண்ணாமலை மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.